வந்துடுவாங்க போகுது. இவரையும் மதிச்சு கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூஸ் எடுத்தா இவரோட பதில் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நான். எனக்கு இந்த சோலார்லேருந்து எப்படி வெயிலேருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணி. ஏன்டா உனக்குலாம் சோலார் சிஸ்டம்னா என்னன்னு தெரியுமா? சோலார் சிஸ்டமுக்கும் சோலார் எனர்ஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னே உனக்கு தெரியல. நான் சோலார் எனர்ஜி சிஸ்டமை வச்சு நான் ஃபேன் ஓட்டுற மாதிரி இல்லை லைட் எரியிற மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. நீ பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அதை பண்ண முடியுமா? கரண்ட் இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ், வயசானவங்க அத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன வேணால் பதில் சொல்லலாம். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கலையா? ப்ராப்பரான ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்து தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் ஆக்கலையா? அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தானே கேள்வி கேட்குறாங்க. அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆகிடுமா உங்கள் வீட்டில்? ஆகாதுல்ல. ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்குறதே ஒரு கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வேற. கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறது ஒவ்வொருத்தரோட ரைட்ஸு. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். அது ஒவ்வொருத்தரும் கேட்கணும். எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. மாஸ்டர் மகேந்திரன் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன்றில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் மணிக்கணக்காக பவர் கட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மக்கள் ரொம்பவே வந்து அவதிப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ மைக்கை பிடிச்சி வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் வந்துருமா என்ன அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. 6 மாதம் வெயிட் பண்ண தான் செய்யுங்களேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லி முடிச்சுட்டு சோலார் சிஸ்டம் வச்சு கரண்ட் எடுக்கிறது எனக்கு கூட வந்துட்டு தெரியும், மக்களான உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்துட்டு கேள்வி கேட்டுருக்காரு. வேணும்னா என் வீட்டில் வந்துட்டு கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலானதை தொடர்ந்து பலரும் வந்துட்டு மாஸ்டர் மகேந்திரனை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு வீடியோ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வைரலாக இருக்கு. ஸோ இதுக்கு பலரும் வந்துட்டு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து அஃபிஷியலாக வந்துட்டு அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத வந்துட்டு மாஸ்டர் மகேந்திரன் சொல்கிறாரா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.